ராசாத்திய ராத்திரி பார்த்தேன் ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் ஒன்ன வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வழிஞ்ச நிறுத்தணும் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது அவ பேசு அடடடடடா அவ ஷேப்பு அப்பப்பப்பப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது என்ன தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவனே நீ என்ன பாக்குற மாதிரி நான் ஒன்ன பார்க்கலையே நான் பேசும் காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சிலையே கோழியே என் கண்ணுக்குள்ள பத்தி வைப்ப உனையே ஒரு பில்லா போல நானும் ஆனாலும் உன்னை நல்லா பார்த்து பெண என்னாலும் அடியே ஜன்மானாலும் நீ இல்லாம நான் இல்லடி தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவனே ராசாத்திய ராத்திரி பார்த்தேன் ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் ஒன்ன வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வழிஞ்ச நிறுத்தணும் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது அவ பேசு அடடடடடா அவ ஷேப்பு அப்பப்பப்பப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது என்ன Kamu kenapa? அங்கே நல்லா இருக்குண்டா 25 ரூபா தான்
வீடியோ தான். இது என்னடா பிராடு. இது எல்லாருமே காட்டுவே எதுக்கு எல்லாருமே காட்டுங்க. ஹாய் ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய். நம்ம எங்கே போகிறோம்? காஃபி குடி. காஃபி காஃபி குடிக்க போகிறோம். சாப்பிட்டீங்களா? கேட்குமே நான் வாய் கேட்கும். நம்ம வந்து தாம்பரத்துலேயே ஒரு பெஸ்ட்டான காஃபி ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். ப்ரொமோஷன் பண்ணுறப்ப நம்ம இப்போ நைட்டு 10 மணி. டீ குடிக்க போயின்னு இருக்கோம். இல்லை காஃபி. காஃபி. டீ குடிக்க மாட்டோம், காஃபி மட்டும்தான். கடை எங்கே இருக்குன்னு தேடவே ஒரு கஷ்டமாக இருக்குது. அங்கே வந்துருச்சு பார் காஃபி. நாளைக்கு ஆனால் காலேஜ் வரட்டேன். காலேஜ் போட்டு என் காலேஜில் உள்ள விட மாட்டாங்க ப்ரோ. ஐடி ஷேர் பண்ண ப்ரோ. வீடியோ எத்தனை இருக்கும்? இதுதான் கரும்பு ஜூஸ் கடை. இது வந்து இளநீ கடை. இது புல்லுதான். இருக்குமா? கடை லீவ் ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இன்னைக்குன்னு பார்த்து கடை லீவ் விட்டுறாங்க. வேறு எங்கன்னா போய் தான் ஆகணும் கண்டிப்பாக. வாங்க முன்னாடி எங்கன்னா போகலாம். முன்னாடியா? பானிபுரி. பானிபூரிலாம் உடம்புக்கு கெடுதல். ஒன்லி ஹெல்த்தி ஃபுட் மட்டும் தான் எடுத்துக்கிறது. டயட்டில் வர கஷ்டப்பட்டு ஹாஸ்டல்லேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்தோம். பார்த்தா கடை லீவு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் எங்கன்னா போயின்னு இருக்கோம். பேசாமல் இன்ஜினியர் ட்ராப் அவுட் பண்ணிட்டு டீ கடையை வச்சுரு ப்ரோ. அப்போ நான் கரெக்டாக 4 லட்சம் வேஸ்ட் ஆகிடுங்க. 4 லட்சம்ண்ணா. இதில் அதே டீ கடையில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னத்துக்கு நீங்கள் 6 லட்சமாக எடுத்துகிட்டு வரலாம். அதை நான் சொல்கிறது கரெக்டாக தானே? கரெக்டானா எல்லாரும் ப்ளூ ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. பிங்க் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. தப்புன்னா பிளாக் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் ஹாஸ்டலராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. நான் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் வரும். என்ன ப்ரோ? ஆமாம் கரெக்டு தானே? கரெக்டு. காலைல ஏந்து ரெஸ்ட் ரூம் வெயிட் பண்ணி அவங்க வர வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உனக்கு என்ன மதியம் தானே எனக்கு குளிக்கிறேன். உனக்கு என்னென்ன வெயிட் பண்ணி எனக்கு ஈவினிங் காலேஜ் ப்ரோ. உங்களுக்குலாம் சொல்கிறேன் கஷ்டமாக இருக்கும்ல. சாப்பாடு நல்லா இருக்குதோ இல்லையோ சாப்பிட்டு தான் ஆகணும். நாய் கிடச்சா அது கூட எங்களுக்கு கிடைக்கல. வீடு பாருங்க செமையாக இருக்கு. மஜா இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். ஒரு டீ கடையும் கிடைக்கல இன்னும். இப்போ டீ கடையில் மற்ற எந்த கடையுமே கிடைக்கல. வெறும் வீடாக கிடைக்கும். பட் ஆனால் நாங்கள் வந்து முயற்சியை கைவிடாமல் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கலான்னு இருக்கோம். எப்படின்னா இன்றைக்கி டீ குடிச்சே ஆகணும். காஃபி குடிச்சே ஆகணும். என்ன ப்ரோ சொல்கிறது? கரெக்டு தான். ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னா அதை முடிக்கிற வரைக்கும் நம்ம ஓய்யவே கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான். மூலையில் ஏதோ கடை மாதிரி தெரியுது. இப்போ எங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ கிட்ட இது ஒரு லைட் கூட போட மாட்டானுங்க. ப்ரோ சாய்ராம் காலேஜில் தானே படிக்கிறீங்க? ஆமாம். காலேஜ் பற்றி கொஞ்சம் சொல்லு ப்ரோ. என் காலேஜ் வந்து எப்படின்னா நீ அனுப்புன ரீல் மாதிரி தான். ஒரு இன்னொரு ஸ்கூலாக இருக்கும். உங்களை மாதிரி ஜாலியாக இருக்க முடியாது. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரே லவ்வர்ஸாக சுற்றுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சாய்ராமில். அது கம்ப்ளீட்லி மிஸ். ஏன்னா அதுக்கு பாசிட்டிவ்ஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்கூலில் லவ் பண்ணிவிட்டு காலேஜ்லேயே நிம்மதியாக லவ் பண்ண முடியல. அப்புறம் எங்கே காலேஜுக்கு வந்து கம்மிட் ஆக முடியும்? ஸோ சான்ஸ் இல்லை. வேணா ஸ்கூலில் லவ் பண்ணிட்டு காலேஜ் ஒன்றா வந்து படித்தோம்னா பிரேக்கப் பண்ண ஆக வாய்ப்பு இருக்குது.
சாய்ராம் பொண்ணு தான் அழகுன்னு கேள்விப்பட்டேனே சென்னையில் இருக்க காலேஜில் இருக்க பொண்ணுங்களே. இல்லை அதுவும் முடிச்சுதாங்க. கல்ச்சுரல்ஸ்லாம் பயங்கரமாக நடக்குமே. கல்ச்சுரல்ஸ் வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, எதுக்கு போயிட்டு நம்ம வெளியே போட்டு வீட்டிலே இருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ வந்து ஏதாச்சும் உங்கள் 12th ஜூனியர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ப்ரோ காலேஜில் சேர போகிறேன், உங்கள் சஜஷன் என்னவா இருக்கும்? நீ என்ன ப்ரோ நினைக்கிற, உனக்கு வேலை வேணுமா இல்லை ஹாப்பியாக இருக்கணுமான்னு கேட்பேன். வேலை வேணும்னா வந்து படி, நிம்மதியாக இருக்குன்னா படிக்காத போனால் நல்ல காலேஜ் தானே? நல்ல காலேஜ். ஹாஸ்டல்லாம் எப்படி? ஹாஸ்டல் சாப்பாடு நல்லாயிருக்கும், ரூம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே போனால் வீட்டுக்கு கூட அவனால் போக முடியாது. ஓஹோ. ஏதோ கடை இருக்குது, ஆனால் பல கடையாக போயிடுச்சு, நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். காஃபி கடை இருக்கான்னு இதெல்லாம் போட்டுறேன். ஃபைனலி வி ஃபவுண்ட் ஏ டீ ஷாப், ராகுல் டீ ஸ்டால். வாங்க போய் காஃபி. எவ்வளோ? உனக்குள் கரஞ்சே போனே, நீ வரும் இரவின் நிழல் நானா, உனக்குள் நிறைஞ்சே போனே, இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே, உன் காதில் மெல்ல காதல் பேசும் வா. ஃபைனலி காஃபி வாங்கிட்டோம். காஃபி நல்லா இருக்கு, பட் ஆனால் குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்குது, நம்ம ஏமாத்திட்டோம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சந்திப்போம். இதெல்லாம் வேணாம். இது பழம், அது மேலே மட்டும் தான் தெரியும். எவ்வளோ கேளுங்க? போலாமா? காற்று வந்து காலேஜில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், தண்ணி ப்ரூஃப் வேணும். ஒரு வழியாக காஃபி குடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு ஹாஸ்டலுக்கு.